200 தொகுதிகளை நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அப்ப அது வந்து அதீத கற்பனைன்னு சொல்றாரு. நிச்சயமா அதுல மாற்று கருத்தே இல்லை. கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா நடிகர் விஜயோடைய ஃபேக்டர். ஆனால் இறுதி வரை அவர் அந்த அணிக்குள் வரவில்லை. முயற்சிகள் எடுக்கப்பட்டதா இல்ல முயற்சிகள் எடுக்கப்படலையா, அது நடந்ததுதான் என்ன? எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு திரு நைரா நாகேந்திரன் சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா எம்ஜிஆரை ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்த நபர். சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைவது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது இந்த மாநிலத்தின் வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த ஃபேக்டை நம்ம ஏத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் அதுல ஒரு கேள்வி இருக்குல்ல, மத்தியிலும் மாநிலத்திலும் கட்சி ரீதியாக 2 கட்சிகள் இணக்கமா இருந்தா தான் மக்களுக்கு நன்மை வரணுமா? ஏன் 2 எதிர்நிலைப்பாடு இருக்கிற கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்தா மக்களுக்கு நலத்திட்டங்கள் வராதாங்கிற கேள்வி வரத்தான் செய்யுது. நல்ல கொஸ்டின், நீங்க நல்ல கொஸ்டின் சொன்னீங்க. என்னன்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு போய் கேட்கறது தான் அது. அதனுடைய அர்த்தமே என்னன்னா, நீங்க இந்த திட்டம் போட்டிருக்கோம், எங்களுக்கு பணம் தாங்க அப்படின்னு போய் கேட்டு அது வாங்கணுமே தவிர, அதுக்கான விளக்கம் தானே தவிர, டபுள் இன்ஜினா 2 மனநிலை ஒத்து போகணும். இங்குள்ள முதலமைச்சர் நேரே அங்க போய் பார்க்கணும். நீ கருத்து வேறுபாடு இருக்கலாம், முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் மாறுபட்ட கருத்துக்களோடு நீங்க பார்க்கலாம், அதுல ஒன்றும் தவறே கிடையாது. கொள்கை ரீதியா மாறுபட்ட கருத்து இருக்கலாம், தவறே கிடையாது. எனக்கு இந்த டேம் கட்டணும், மணிமுத்தாறு பாபநாசத்தை ஒன்று இணைக்கணும், இத்தனை 1000 கோடி ரூபாய் தேவைப்படுது, பிஜேபி காரங்க நீங்க வாங்க நம்ம போய் கேட்போம், அது வேண்டாம் நீங்களே போய் கேட்டு எங்களுக்கு திட்டம் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரலன்னா பரவாயில்ல. ஆண்டுதோறும் 1000 கோடி ரூபாய் உங்களுக்கு தராங்க, பேரிடர் மேலாண்மைக்கு 1000 கோடி ரூபாய் தராங்க, நீங்க அதை ஒழுங்காக செலவு பண்ணி கணக்கு காட்டணும். ஒன்று இல்லை, இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்க எல்லாமே கணக்கு காட்டணும். எல்லாமே கணக்கு எல்லாம் குளறுபடியா இருக்கு. அதனால தான் 100 நாள் வேலை திட்டத்தை 124 மாற்றி மக்களுக்கான திட்டமாக கொண்டு வந்து அதுல யாரும் முறைகேடு இல்லாம நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு, ஏன்னா வந்து பாதி வேலைக்கு போவாங்க, பாதி வேலைக்கு போக மாட்டாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்களுக்கு முழுமையான சம்பளத்தை 15 நாளைக்குள்ள கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் நீங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல முதலமைச்சருக்கு என்ன வருத்தம் இருக்கு, என்ன தரல அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ரொம்ப முக்கியமா மறுபடியும் உங்க கூட்டணி அமைப்புகளை வந்தா டிடிவி தினகரன் இணைப்பை நீங்க கிட்டத்தட்ட 89 ஜார்ஜே இணைப்பு அப்படிங்கிற லெவல்ல அதனுடைய இதை நீங்க பாக்குறீங்க. அந்த அளவிற்கு டிடிவி தினகரனுடைய இணைப்பு என்பது இந்த கூட்டணிக்கு இம்பாக்ட் தருமா? எந்தெந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் ஹையர் இம்பாக்ட் இருக்குன்னு மதிப்பிடுறீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2021 தேர்தலில் மதிப்புக்குரிய டிடிவி அவர்கள் வாங்கின ஓட்டு, அந்த ஏடிஎம்கே வாங்கின ஓட்டையும் கூட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 109 தொகுதிகளில் ஜெயிக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அரித்மெட்டிக் கால்குலேஷன் 1-1-2ங்கிறது தான். ஏன் இன்னைக்கு திமுக காங்கிரஸை விட மாட்டேங்கிறது? மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழிவே டெல்லியில் போய் ராகுல் காந்தி அவளை பார்த்து பேசுறாங்க. கூட்டணியில் தானே இருக்கிறாங்க, ஏன் பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் கூட்டணி வேணும் அப்படிங்கிறது தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யாரும் தனியாக நிற்கிறதுக்கு தயார் இல்லை. தனித்தனியாக நின்னா அவங்களுடைய செல்வாக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் 1-1-2 அரித்மெட்டிக் கால்குலேஷன் அந்த அடிப்படையில் நிச்சயமா டிடிவியா இருக்கட்டும், நீதி கட்சி, ஐக்கிய ஜனநாயக கட்சி, எல்லா கட்சியுமே. திருமதி சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்குவாங்க, இது மாதிரி நிறைய ஹேசியங்களா தான் இருக்கு. இது வரைக்கும் கான்கிரீட்டா ஒரு விஷயம் வரல. ஒருவேளை அப்படி ஒரு தனி கட்சி தொடங்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, அது பத்தி நான் இப்ப எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அவங்க கட்சி தொடங்கின பிறகு வேணா சொல்றேன். இல்ல, அப்படி ஒருவேளை தொடங்கும் பட்சத்தில் அவர் யுனிஃபைடு அப்போசிஷன், ஒன்றுபட்ட எதிர்கட்சி அப்படிங்கறதுல தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு உறுதியா இருக்கு? ஒரு கட்சியை கூட விட்டுறக்கூடாது, ஒரு ஒன்றுபட்ட எதிர்ப்பு அணி அப்படிங்கறது கொண்டு வரணுங்கிறது தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட அட்வைஸாக இருந்ததாகவும் நாம படிக்கிறோம். அப்படி இந்த யுனிஃபைடு அப்போசிஷன்ல ஒருவேளை சசிகலாக்கு வாய்ப்பு இருக்குமா? அது அவங்க கட்சி தொடங்கின பிறகு தான் அவங்களுக்கு குறித்து சொல்ல முடியும்.